இந்த ஷூக்கு அடியில் பேஸ் இப்படி ஒட்டிகிட்ருக்க பார்த்தீங்களா, அது வந்து அதுக்கு மேலே வந்து பிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் வந்து அவங்க அந்த சைஸ் வாரியாக கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டில், வந்து எந்த சைஸ் வேணாலும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது வச்சு ஒட்டுனா ரொம்பலாம் வந்து லூஸாக இல்லாமலாம் ரொம்ப டைட்லாம் கொடுக்கல, ஆனால் ஓரளவுக்கு டைட் கொடுக்குது. அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக கால் போகுது அப்படின்னா அந்த டைமுக்கு நீங்கள் வந்து போடாமல் ஃப்ரீயாக கால் போகாமல் கொஞ்சம் நமக்கு தெரியும்ல டைட்டாக இருக்குது, ஏற்கனவே க்ரிப்பாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வராது. அப்படி தான் இருக்குது. க்ரிப்பாக இல்லை, கொஞ்சம் நல்லா லூஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் இது செட் ஆகலை. இதுக்கான இதோட பேர் வந்து ஏதோ போட்டிருந்தாங்க, அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அந்த ஸ்டிக்கு வந்து செம ஸ்டிக்கியாக நல்லா கம்மு, சரியான கம்மு வச்சுருக்காங்க. தண்ணியில் நனைஞ்சும் அந்த கம்மு வரல, நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. கம்முலாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அந்த மாதிரி ஒட்டி வச்சு போடணுன்னா கால் கொஞ்சம் குஷன் மாதிரி நிற்கிற மாதிரி இருந்தது. கட்டை செருப்பாக நிறைய செருப்பில் வரும்ல, அப்படிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா குஷன் செருப்பாக குஷன் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் நமக்கு கால் நிற்கிறதுக்கு கொஞ்சம் குஷனாக வேணும், ஆனால் ஃபேன்சியாகவும் போடணும் அப்படின்னா அப்போ அந்த டைம் இது வாங்கி போட்டுக்கலாம். குஷன் போகவே இல்லை கடைசி வரைக்கும். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணேன், ஆனால் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்தது அப்போல்லாம் அந்த இது கொஞ்சம் குஷன் ஓகேவாக தான் இருந்தது நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அப்படியே நம்ம வச்சு போட்டுக்கலாம். அதனால் நம்ம கால் பத்தலை, லூஸாக இருக்குது, பத்தாமல், அதாவது கால் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. குஷன் தேவை, கால் கொஞ்சம் கட்டையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த சமயமும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உள்ளது தான் ரொம்ப வந்து சைஸ் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவு வச்சு கட் பண்ணிட்டு